ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, மேக்ஸிமம் பைபார்டிட் கிராஃப். அப் அதுனா என்னன்னா, பைபார்டிட்னா என்னன்னா, ஒரு நம்பர் வந்துட்டு ஒரு வேல்யூவோட மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கணும். அதுதான் பைபார்டிட். வாங்க இப்போ சம்குள்ள போலாம். இப்போ இதுதான் சம். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ எந்தெந்த நம்பர்லாம் எங்கெங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். 1 வந்துட்டு 5 ஓடையும் 6 ஓடையும் கனெக்ட் ஆயிருக்கு. 2 வந்துட்டு 5 ஓட மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. 3 வந்துட்டு 5 ஓடையும் 4 ஓடையும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதே நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கிறணும். 1, 2, 3, 4, 5, 6. நான் சொன்ன மாதிரி பைபாரிட்னா என்னன்னா, ஒரு நம்பர் வந்துட்டு ஒரு வேல்யூவோட மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கணும். அதுதான் நம்ம இப்போ எப்படின்னு பார்க்க போறோம். இப்போ 1 வந்துட்டு 5 ஓட 6 ஓட 2 நம்பர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா 5 வந்துட்டு 1, 2, 3 நம்பர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா 2 வந்துட்டு 5 ஓட மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால 2க்கு வந்துட்டு 5 தான் ஆகுமென்ட்ன்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். 2 வந்துட்டு 5 ஓட கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1 வந்துட்டு 5லயும் 6லயும் கனெக்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி 5 வந்துட்டு 2 ஓட ஆகுமெண்ட் ஆயிடுச்சு. அதனால நம்ம 1 வந்துட்டு 6 ஓட கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 3 வந்துட்டு 5 ஓடையும் 4 ஓடையும் கனெக்ட் ஆயிருக்கு. 5 ஓட ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 2 கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு மீதி இருக்கிறது 4 தான். அதே மாதிரி நம்ம சம்ல இருந்தும் அந்த கனெக்ஷன் போதான்னு பார்க்கணும். அப்புறம் தான் நம்ம இங்க கனெக்ட் பண்ணணும். இப்போ 3ல இருந்து 4க்கு நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இதோட ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு இப்படி தான் வரும். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல கியூ. கியூனா என்னன்னா இந்த இருக்கிற நம்பர்ஸ்ல தான் கியூ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர்ஸை எடுக்க போறோம். 1, 2 தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதை எடுக்க போறோம். இப்போ 1ஓட இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். 5ம் 6ம் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம 1ஓட 5 எடுக்கிறதா 6 எடுக்கிறதான்னு தெரியாது. ஆனா இப்போ 2க்கும் நம்ம அப்படியே பார்க்கணும். 2வும் நம்ம இங்க எடுத்திருக்கோம்ல. 2ஓட வந்துட்டு 5 மட்டும்தான் கனெக்ஷன்ல இருக்கு. வேற எந்த நம்பர்ஸும் கனெக்ஷன்ல இல்ல. அதனால நம்ம 1 வந்துட்டு 6ல தான் கனெக்ட் பண்ணோம். அதுதான் 1ஓட ஆகுமென்டட் வித் 6ன்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஆகுமென்டட்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. ஜாயின் பண்றது தான் ஆகுமென்டட். இப்போ நம்ம அந்த சம்ம அப்படியே எழுதுறோம். எழுதுனதுக்கு அப்புறமா 1, 2, 3, 4, 5, 6 அதை அப்படியே எழுதிக்கிறோம். எழுதினதுக்கு அப்புறமா நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம்? 1ஓட ஆகுமென்டட் வந்துட்டு 6ன்னு சொல்லியிருக்கோம். அதை 1ல இருந்து 6க்கு வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா டார்க் லைன்ல கனெக்ட் பண்றோம். அதுக்கப்புறமா மேல இருக்கிற மீதி கனெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் 2க்கு வர போறோம். ஸ்டெப் 2ல வந்துட்டு என்ன இருக்குன்னா அதே மாதிரி கியூ எடுக்கிறோம். கியூ வந்துட்டு 2, 3ன்னு எடுக்கிறோம். 1 ஏன் நம்ம எடுக்கலைன்னா 1 வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால 1 வந்துட்டு நம்ம எடுக்கல. 2, 3 தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணதை பார்க்க போறோம். இப்போ 2 இப்போ 2 வந்துட்டு எதோட கனெக்ட் ஆயிருக்கு? ஒன்லி 5ஓட மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால 2ஓட ஆகுமென்டட் வந்துட்டு 5 தான். அதனால நம்ம இங்க எடுத்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி சம் வந்துட்டு எழுதிக்கிறணும். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ 1ஓட ஆல்ரெடி நம்ம அங்க 6 கனெக்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு டார்க் லைன்ல அடுத்து 2க்கு வந்துட்டு ஆகுமென்டட் 5வா? 2க்கு வந்துட்டு 5 வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கணும் டார்க் லைன்ல. மீதி உள்ள கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும். 1க்கு வந்துட்டு அடுத்து 5க்கு போகுது. அடுத்து வந்துட்டு 3 வந்துட்டு 4க்கு போகுது. 3 வந்துட்டு 5க்கு போகுது. மீதி கனெக்ஷன் எல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்டெப் 3 பார்க்க போறோம். ஸ்டெப் 3ல மீதி 3 மட்டும்தான் இருக்கு. இப்போ ஸ்டெப் 3ல வந்துட்டு கியூ வந்துட்டு 3. நம்ம 1, 2 ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால மீதி இருக்கிறது 3 தான். 3 வந்துட்டு எதோட கனெக்ட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க. 3 வந்துட்டு இங்க 5லயும் 4லயும் கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம்? 1 வந்துட்டு 6க்கு கனெக்ட் பண்ணியாச்சு. 2 வந்துட்டு 5க்கு கனெக்ட் பண்ணியாச்சு. 3 வந்துட்டு 5 கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம 2 வந்துட்டு ஆல்ரெடி 5 கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 3ய வந்துட்டு 4க்கு தான் கனெக்ட் பண்ண போறோம். இப்போ ஸ்டெப் 3ல வந்துட்டு 3ஓட ஆகுமென்டட் வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1 வந்துட்டு 6ல ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம். 2 வந்துட்டு 5 ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம். 3 வந்துட்டு 4ஓட தான் கனெக்ட் பண்ணணும். மீதி உள்ள கனெக்ஷன்ஸை அப்படியே கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு மேலே நான் சொன்ன மாதிரியே இருக்கா? 1 வந்துட்டு 6ஓடையும் 2 வந்துட்டு 5ஓடையும் 3 வந்துட்டு 4ஓடையும் கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் நம்ம இங்க டார்க் லைன்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.